ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரைஸும் எக் கிரேவியும் தான் பண்ண போகிறேன். எக் கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, முட்டை கிரேவி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் முட்டை கிரேவிக்கு வந்து முட்டை வேக வச்சுருக்கேன். 4 முட்டை வேக வச்சுருக்கேன், ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ராவே வேக வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே முட்டை வேக வைக்கும்போது 1 இல்லை 2 எக்ஸ்ட்ரா வேக வச்சேன்னா நமக்கு ஒரு முட்டை அது உடஞ்சி ஸ்பாயில் ஆகிட்டா கூட நமக்கு இது மேனேஜ் பண்ணிவிடும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 4 முட்டைக்கு 5 முட்டை வேக வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா பால் சூடாயிட்ருக்கு. இப்போது ஸோ இந்த முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, தாளிக்கும் போது சோம்பு, சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தக்காளி நல்லா ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இதெல்லாம் நம்ம ஏன் பேஸ்ட் பண்ணுறது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ப்ளஸ் கொத்தமல்லி புதினா போட்டு அரைச்சி நம்ம நல்லா வதக்கி செய்யும்போது அதோட கிரேவி வந்து கலர் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து இதை இந்த மாதிரி அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிப்புக்கு தேவையானதில் பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வந்து ரைஸ் தான் இன்றைக்கி நைட்டுக்கு ரைஸும் முட்டை கிரேவியும் தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு 4 பட்டை, 4 கிராம்பு. இப்போ இது எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆக வச்சு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்கு, சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி கொடுக்கும். லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ப்ளஸ் கூடவே வந்து ஒரு 4 மிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 மிளகு. இந்த கொத்தமல்லி, புதினா சேர்க்கும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ப்ளஸ் குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி, 2 பச்சை மிளகாய், புதினா, ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருந்தா அதை வந்து இதை கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், தேவைப்பட்ட கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நான் சேர்க்கல. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரட்டும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். இடையில கொஞ்சம் கலரி கொடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட திக்காகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை நான் உரித்து நல்லா இது மாதிரி ஆஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம், அப்படி ஆஃபாக கட் பண்ணி போட்டாலும் சரி. இப்போ ஆஃபாக கட் பண்ணி போடும்போது அந்த ஜூஸியில் கிரேவியெல்லாம் இந்த முட்டையில் இறங்கி முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சொன்னால் நான் ஆஃபாக போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த எக்
ஒன் பை ஒன்னாக அது கூட போட்டிருக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடும். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்மில் வச்சு இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி, டிஃப்ரெண்ட் டைப்பான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சுட சுட சாதம் போட்டேன். பசங்களுக்கு இப்போ டின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த முட்டை கிரேவி ஊற்றி அது சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான முட்டை கிரேவி, வேறு லெவல். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.